உங்களுடைய பிஎஃப் மணியை நெட் சென்டருக்கே போகாமல் எப்படி ஈஸியாக ஆன்லைனில் கிளைம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்மளுடைய பிஎஃப் மணியை எப்போ கிளைம் பண்ணோன்னா ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருக்கும்போது மட்டும் கிளைம் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப். என்கிட்டயும் நிறைய பேர் மெசேஜில் கேட்டு இருந்தீங்க பிஎஃப் கிளைம் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஆண்ட்ராய்ட் டெக் எழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை கிளைம் பண்ணனா முதல்ல உங்களுடைய அக்கௌண்ட்டில் பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸை கிளைம் பண்ண முடியும். இப்போது பிஎஃப் பேலன்ஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிஎஃப் பேலன்ஸை மொத்தம் 3 விதமாக செக் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபோன்லேருந்து மெசேஜ் மூலிமா செக் பண்ணுறது. மெசேஜ் மூலிமா எப்படி செக் பண்ணணுன்னு ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அதில் வரலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ் கால் கொடுத்தா போகிறோம். அடுத்த செகண்டில் உங்களுக்கு மெசேஜாக பிஎஃப் பேலன்ஸ் வந்துடும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பிஎஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்ல ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களே, அந்த ஃபோன் நம்பர்லேருந்து மிஸ் கால் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் வந்து மெசேஜாக வரும். ஒருவேளை உங்களுக்கு அதுலேயும் மெசேஜாக வரலன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா, கூகுளில் இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக்னு சர்ச் பண்ணி அதில் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அப்புறம் கேப்சா இதை கரெக்டாக என்டர் பண்ணி சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்புக்கோட ஹோம் ஸ்க்ரீன் ஷோ ஆகும். அதில் எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ, எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ, உங்களுடைய மொத்த டோட்டல் பிஎஃப் பேலன்ஸும் எவ்வளோ, நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, அந்த கம்பெனியில் எவ்வளோ பிஎஃப் பேலன்ஸ் இருக்குன்னு இது போல் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஷோ ஆகும். இதில் உங்கள் டோட்டல் பேலன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளைம் பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஜென்ரலாக பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆக 3 days to 7 days ஆகும். அதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி கிளைம் பண்ணுறீங்கன்னா 3 daysக்குள்ளே ஆகிடும். இப்போது பிஎஃப் பேலன்ஸை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுளில் யூஏஎன் லாகின்னு போட்டு சர்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு யூஏஎன் ஷோ ஆகும். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லோட் ஆகி முடிச்சதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டும் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் யூஏஎன் நம்பர் அண்ட் கரெக்டான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு அப்புறம் கீழே தெரிகிற கேப்சாவையும் டைப் பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்க்ரீனில் ஆத்தென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஆத்தென்டிகேஷன்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே தெரிகிற கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ பிஎஃப் வெப்சைட்டோட ஹோம் ஸ்க்ரீன் ஷோ ஆகும். அதில் டாப்ல பார்த்தீங்கன்னா மெனுவில் ஆன்லைன் சர்வீஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ கிளைம்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கேட்கும். அதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர் எதுனா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த அக்கௌண்ட் நம்பரை இதில் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வெரிஃபை பண்ண முடியும். இப்போது கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஷோ ஆகும். அதில் என்ன பண்ணணும்னா எஸ்ன்னு கொடுங்க. இப்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், யூஏஎன் நம்பர், நேமு, பேன் கார்டு நம்பரு, டேட் ஆஃப் ஜாயினிங் இது எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு கீழே செலக்ட் ஃபார் கிளைம்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிளைம் ஆப்ஷன் இருக்கும். இதில் பிஎஃப் அட்வான்ஸ் 31 சூஸ் பண்ணுங்க. நீங்கள் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில டீட்டெயிலாம் ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் செலக்ட் சர்வீஸ்னு இருக்கும். இதில் உங்களுக்கு எத்தனை பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அது எல்லாமே இதில் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் உங்களுடைய பிஎஃப் கிளைம் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே செலக்ட் அட்வான்ஸ்னு இருக்கும். இது எதுக்குன்னா, நீங்கள் எந்த ரீசனுக்காக கிளைம் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். மோஸ்ட்லி எல்லாருமே இல்லஸ்ன்னு தான் சூஸ் பண்ணுவாங்க, நீங்களும் இல்லஸ்னே சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்கள் பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 100 ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களால் 100 ரூபாயும் எடுக்க முடியாது, 75 ரூபா மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா பிஎஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி உங்களால் 75% மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ரிமைனிங் 25% நீங்கள் எப்போ அந்த கம்பெனியை விட்டு வெளியே வரீங்களோ அப்போ தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். இப்போது உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ் அமௌண்ட் 75% அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க அட்ரஸில் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே தெரிகிற கெட் ஆதார் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த கரெக்டான ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு கீழே தெரிகிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலரில் ஷோ ஆகும். நீங்கள் சப்மிட் பண்ண ஃபார்மை பார்க்கணுன்னா கிளிக் ஹியர்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க.
இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க. அதோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். மேலே இருக்க மெனுவில் ஆன்லைன் சர்வீஸ்னு கிளிக் பண்ணி அதில் தேர்டாக இருக்க கிளைம் ஸ்டேட்டஸ் சர்வீஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளைம் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் தெரிகிற கரண்ட் ஸ்டேட்டஸ் செட்டில்டுன்னு மாறிடுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 7 டேஸ்க்குள்ளே கிரெடிட் ஆகிடும். உங்களுக்கு இந்த பிஎஃப் கிளைம் பண்ண எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். உண்மையாகவே இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்புறம் வீடியோ பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க.